அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இதை பற்றின நிறைய குழப்பமான விஷயங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறனால இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம்ம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவர்னா யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அடிப்படை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் தான் அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவர் திருத்துவத்தில் உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த திருத்துவத்தில் அது இருக்கிற அந்த மூன்றாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் கடவுள் அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவர் கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது பிதா குமாரனுக்கு அவர் இணையானவர், நித்தியமானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஓகேவா? ஆழ்த்தன்மை உடையவர், ஆழ்த்தன்மை உடையவர், ஒரு பர்சனாலிட்டி உடையவர். பல பேர் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்புகிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு முழுமையான ஒரு நபராக இருக்கிறார். ஓகேவா? ஹீஸ் அ பர்சன், ஹீஸ் அ ஹோல் பர்சனாலிட்டியாக இருக்கிறார். ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். ஓகே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி? இன்றைக்கி இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இன்னொரு விதத்தில் அதே மாற்றி வேறு விதமாக சொல்லுவாங்கன்னா அபிஷேகம் பெறுவது எப்படி இல்லையா? அது இதை அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெறுவது அப்படிங்கிறத அபிஷேகம் பெறுவது அப்படிங்கிறது அது அந்த வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் முதலாக ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்படுவது. வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இருவேறுபட்ட நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துறேன். அதில் வேதாகமத்தின்படி நான் கற்றுக்கொண்ட அளவில் எது சரியானது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் பொழுதே ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படுவது அப்படிங்கிற அது வேற, பரிசுத்த ஆவியானவரை பெறுவது, அபிஷேகம் பெறுவது அப்படிங்கிறது அது வேற அப்படின்னு சொல்லி அதை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாக பெந்தேகோஸ்தே திருச்சபை சார்ந்த அந்த சர்க்கிளில் வரக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவது அப்படிங்கிறது ரட்சிப்பு கூட அவங்க சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. அது தனியாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது அவங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகவும் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இதில் நான் வேதாகமத்தை கற்றுக்கொண்ட அளவிலே நான் எது சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் வேதாகமம் சொல்லக்கூடிய சரியான ஒரு 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 சத்தியம். இதில் நாம் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படுகிற அந்த கனப்பொழுதிலேயே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் தங்குவதற்காக என்ன செய்கிறார், வருகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இதில் பல நபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வி அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா பல நேரங்களில் மக்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறனால, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு விசேஷமாக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்கிறோமோ அதே தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கும் செய்யணும். இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? அப்போ ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதும். இரண்டும் வேறு வேறு தனித்தட்ட விதங்களில் நடக்கிறதில்ல. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, ஆண்டவராக விசுவாசிக்கிற அந்த கனப்பொழுதிலே நாம் ரட்சிக்கப்படவும் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ண வருகிறார். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நடக்கிறதில்ல. நாம் அந்த ரட்சிக்கப்படுகிற கனப்பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பரிசு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரிசு பெட்டகம், ஒரு பாக்ஸுக்குள்ளே ஆண்டவர் நிறைய பரிசு வச்சு கொடுக்குறது. ஸோ நம்ம ரட்சிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால நமக்கு அந்த ரட்சிப்பு கூடவே சேர்ந்து நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் கவனிக்க தவறிடுறோம். ஆனால் நம்ம வேதாகமத்தை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பரிசு பெட்டகமாக, ஒரு கிஃப்ட் பாக்ஸாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பு கூடவே அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீங்க அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம். அதோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறார்.
அதோடு கூட சேர்ந்து பல விஷயங்கள் நடக்குது. அதை இன்னொரு தனி வீடியோவில் நம்ம வந்து ரட்சிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பின்னாடி பார்க்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்படும் போதே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை என்னன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருப்பேனானால் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஆனால் நம்ம அதோட முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் விஷயம் இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். ஏன்னா அடுத்தால நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா, ஏன் ரட்சிக்கப்பட்ட பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கனிகள் வெளிப்படுவதில்லை இல்லையா? ஏன் ஒரு சில கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னாலும் கூட, அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக சொன்னாலும் கூட, அவங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்பட வேண்டிய அந்த ஆவியின் கனிகளிலே அவங்களோட வாழ்க்கையை ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது. ஒரு சில கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியது இருக்கு. ரைட். இந்த கேள்வியை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்துக்கணும்னு சொல்லி. எதுக்காக வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பல நபர்கள் என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது வந்து ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறது. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னை நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. எதுக்காக அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பல நபர்கள் ஒரு தண்ணி மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களே, ஒரு வாட்டர். பல நேரங்களிலே தண்ணி வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஒப்பீடாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு தண்ணி மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு கப் மாதிரி, அந்த கப்பில் வந்து ஆவியானவர் ஊற்றப்படுறது மாதிரின்னு சொல்லி அவங்களுடைய மனசில் அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இருக்குது. அதனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில கப்பல பாதி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்காரு, மீதி எம்ப்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப மீதி எம்ப்டியா இருக்கனால ஆவியானவர் இன்னும் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி இன்னும் முழுசா நிரம்புறதுக்காக, அப்ப ஆவியானவர் ஊத்த வந்து அது அப்படியே நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஹி இஸ் அ பர்சனாலிட்டி. ஹி இஸ் அ பர்சன். ஒரு பர்சனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துக்கு வர முடியாது. முழுசா தான் வர முடியும். ஓகேவா? பாதி பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எனக்கு வந்திருக்கிறாரு, மீதி பரிசுத்த ஆவியானவர் வரல அப்படின்னு சொல்லி நாம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் ஒரு பர்சன், ஓகேவா? என்னை வந்து ஒரு திருமண வீட்டுக்கு ஒருத்தர் அழைச்சிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பாதியை மட்டும் நான் அனுப்பி விட்டுட்டு மீதி வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. என்ன நாம இவரை முழுசா தானே அழைச்சோம், பாதி தான் வந்திருக்காரு கல்யாண வீட்டுக்கு, மீதி கல்யாண வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம் நடக்காது. நான் ஒரு திருமண வீட்டுக்கு போறதா இருந்தா முழுசா தான் நான் போக முடியும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஓகேவா? அவர் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆழ்தத்துவம், ஆழ்தன்மை உடையவர். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர் வந்து துக்கப்படுவார், அவர் மகிழ்ச்சிப்படுவார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே தங்குவதற்காக வருகிறார் அப்படின்னா, அவர் முழுசாத்தான் வர முடியும். பாதியா துண்டா வர முடியாது. அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. ஸோ ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல வந்திருக்கிறாருன்னா அவர் முழுசா தான் வந்திருக்கிறார். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர் வரணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். இதுல இன்னொரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெறுவது அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவரால பலப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நடத்துவது அப்படிங்கிறது இன்னொன்று. ஓகேவா? ரிசீவிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா ஸ்ட்ரென்தன்டு பை த ஹோலி ஸ்பிரிட், எம்பவர்டு பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்படுவது, பரிசுத்த ஆவியானவரால் திறன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காராக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காராக கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த காரை வந்து நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த கார் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு அந்த காரை என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டுறீங்க. எங்கே போகணுமோ போகிறீங்க, என்ன செய்யணுமோ செய்கிறீங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள்
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இன்னொரு நபரை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் ரட்சிக்கப்படும்போது என்ன நடக்குது? கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வராரு அண்ட் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வராரு. ஓகேவா? ரைட். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட என்ன செய்கிறாருன்னா காரில் வந்து உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. 2 விஷயங்கள் நடக்க முடியும். இப்போ நீங்கள் கார் முன்னாடி நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுடைய அந்த வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே அவர் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையை பொறுப்படுத்தி அவருடைய விருப்பத்தின்படி அந்த காரை வந்து இப்போ ஓட்டணும்னா ஓட்டலாம். ஓகேவா? ஏன்னா அவர் காருக்குள்ளே வந்துட்டாரு. அவருக்கு வந்து நீங்கள் டிரைவர் சீட்டை கொடுத்துட்றீங்க. ஓகேவா? அவர் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து உங்களுடைய வாழ்க்கை தான். உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரோ, அந்தபடி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த காரை வந்து ஓட்ட முடியும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவர் காருக்குள்ள தான் இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லிடுறீங்க? ஆண்டவரே நீங்க காருக்குள்ள வந்துட்டீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க பேசாம அந்த சீட்ல உட்காந்துக்கிடுங்க. இப்பவும் நான் என்னுடைய விருப்பத்தின்படியே நான் என்னுடைய காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னா, அவர் உங்களுடைய காருக்குள்ள இருந்தாலும் கூட, நீங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய உங்க விருப்பத்தின்படியே ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் பல நேரங்கள்ல பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள தான் இருக்கிறாரு. ஆனா, அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்படவில்லை. ஓகேவா? ஆனா எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால எம்பவர் பண்ணப்படல, உறுதிப்படுத்தப்படல அல்லது வந்து திறன்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பரிசுத்த ஆவியானவராலே நம்ம எம்பவர் பண்ணப்படுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கும் நாம வந்து பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை பெறுவது அப்படிங்கிறது ஒன் டைம் ஈவென்ட். ஓகேவா? ஒரு முறை அவர் என்ன செய்றார் அப்படின்னா, நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ண வருகிறார். ஆனா எம்பவர் பண்ணப்படுது, பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் இல்லையா? ஒவ்வொரு மணியும் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒண்ணு. ஓகேவா? என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து கொஞ்ச நேரம் என்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் என்னை விட்டுட்டு போயிருவார். அப்படிலாம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் மொமெண்ட் பை மொமெண்ட், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா, பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வந்து முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டுக் கொடுத்து வாழும்படியாக நாம வந்து அழைக்கப்படுகிறோம். விட்டுக் கொடுத்து, அதாவது நம்ம வந்து ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம விட்டுக் கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனா இதுல வந்து இந்த 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 விட்டுக் கொடுத்து வாழ்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள்ல நிகழ்ந்துருமா அப்படின்னா, ஒரு நாள்ல நிகழக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதையும் வேதாகம் நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா சுட்டி காட்டுது. இப்போ நேற்று வந்து ஒரு நபர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் எப்போவுமே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்து 100க்கு 100% முழு பரிசுத்தமாக ஒரு பாவமும் பண்ணாமல் பெர்ஃபெக்டாக வாழ்ந்துருவாரா அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி வேதாகமம் சொல்லலை. நாம பல நேரங்களிலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவியானோருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை பற்றி வேதாகமத்தில் நாம் வந்து என்ன செய்கிறோம், வேதாகமத்திலே நாம கற்றுக்கொள்கிறோம், வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஆவிக்கும் மாம்சத்துக்குமான இடையிலான அந்த போராட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன், என்னுடைய சொகுசின்படி நடத்தி கொண்டிருந்தேன். இப்போ அடுத்தால நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொரு ஆல்டர்னேட்டிவான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வரும்போது நம்ம பல நேரங்களில் இந்த இரண்டுக்குமான இந்த போராட்டத்தின் நடுவில் வந்து நாம் சிக்கிறோம். இதில் தொடர்ந்து நாம் ஆவியானவருடைய வாழ்க்கையிலே பலப்பட்டு தொடர்ந்து நடப்பதற்காக ஆண்டவர் பலவிதமான ஏதுக்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை இன்னும் அதிகமாக அவரை பற்றி அறிந்து கொள்வதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் தொடர்ந்து அதிலே வளர முடியும். ஆண்டவர் திருச்சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திருச்சபை ஒரு நல்ல ஒரு திருச்சபையிலே சரியான விதத்திலே ஒரு ஐக்கியம் கொள்வதன் மூலமாக, ஓகேவா, ஒரு சரியான வேதாகமத்தை சரியானபடி கற்றுக் கொடுக்கக்கூடிய, வேதாகம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வேதாகம் அடிப்படையிலான ஒரு திருச்சபையிலே நான் ஐக்கியம் கொள்வதன் மூலமாக அந்த சரியான ஒரு ஆவிக்குரிய அந்த ஐக்கியம் வந்து எனக்கு என்ன எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த திருச்சபையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நான் தொடர்ந்து என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலப்பட்டு வளருவதற்காக ஆண்டவர் வந்து அதை கொடுத்திருக்கிறார். அப்போ இது மாதிரியான ஏதுக்கள் எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரசங்கியார், நல்ல ஆண்டோட சத்தியத்தை பேசக்கூடிய பிரசங்கியார்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா. நல்ல அற்புதமான ஆண்டவரை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான புத்தகங்களை வந்து நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள், இது எல்லாமே வந்து எதற்காக அப்படின்னா நாம தொடர்ந்து பக்குவப்படுவதற்கு.
அப்போ நாம் தொடர்ந்து நாம் சரியான விதத்திலே நாம் பயணிக்கும்போது என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நம்முடைய அந்த புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கை, ஆவியானவரால் பலப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். நம்ம தொடக்க காலங்களிலே ஆவியானவருக்கு முழுவதுமாக நம்மை விட்டு கொடுப்பதற்கு நம்ம அதை குறைவாகவும் நம்முடைய மாம்சமான அதிகமாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம தொடர்ந்து சரியான விதத்திலே நம்ம போவோமானால் அந்த மாம்ச வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நம்ம ஆவியானவருடைய பலப்படுத்தலுக்கு உட்பட்டு அவருடைய விருப்பத்தின்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். இது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேவா? நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கிறது அடிப்படையில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நாம் மறந்து போயிடக்கூடாது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த கணவனும் மனைவியும் அவங்க ஒரு திருமணத்தில் இணையும் போது அவங்க புதிதாக ஒரு அன்பு 2 பேரும் நாங்கள் ஒருவர் நேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க திருமணத்தில் இணையிறாங்க. ஆனால் அந்த அந்த திருமணம் தொடர்ந்து அந்த உறவு அப்படிங்கிறது அவங்க அந்த அந்த திருமணத்தினுடைய தொடக்க காலங்களிலே ஒருவேளை காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க ஒருத்தர் நேசித்திருப்பாங்க. இல்லை அவங்க பெற்றோர் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அந்த அந்த நேரத்தில் அவங்க நாங்கள் ஒரு நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. எடுத்து இந்த மாதிரி அவங்க திருமணத்தில் இணையிறாங்க. அப்போ அந்த தொடக்க காலத்திலே அந்த அன்பு அப்படிங்கிறது அற்புதமானதாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களிலே இது சரியான விதத்திலே அந்த உறவு பேணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பேணாமல் வைத்திருந்தாங்க அப்படின்னா, பேணப்படலைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உறவு மங்க ஆரம்பிக்கும். அப்போ ஆக்டிவாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உறவு பேணப்படணும். அதை சரியான விதத்தில் பேணப்படணும். ஒரு உறவுன்னு சொல்லி வரும்போது அதில் ஒரு சில இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸை அவங்க ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து அதை சரி பண்ணிக்கொள்ளணும். இப்படி ஒரு திருமணம் அப்படிங்கிறது அந்த ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு உறவாக, ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு உறவாக எப்போவுமே அவங்க ஒருவர் நேசித்து அன்பாக இருக்கக்கூடிய ஒரு உறவாக தான் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அவங்க கடைசி வரைக்கும் ஒரு 70-80 வயசு அவங்களுக்கு ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த காதலும் அது குறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த உறவு சரியான விதத்தில் கவனிக்கப்படாமல் போகுமானால் ஒரு சில நேரங்களில் இந்த உறவு அப்படியே பாதிக்கப்படும். ஒரு சில நேரங்கள் திருமணங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே ஹேண்டில் பண்ணாமல் அப்படியே அதை கண்டும் காணாமல் விட்டு ஒரு சில குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வெளி தோற்றத்துக்கு கணவனும் மனைவியுமா இருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு உறவே இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்குது. அவங்க வெளியே பார்க்குறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 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 ஒரே வீட்டில் வாழ்வாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உறவு கொஞ்சம் கூட இருக்காது. அது ஒரு டெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? உறவே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில குடும்பங்கள் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரியான குடும்பங்கள் இருக்குது. டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னா டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கல்யாணம் அவங்க கணவனும் மனைவியுமா தானா? எஸ், கணவனும் மனைவியுமா தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் உண்மையாகவே அந்த கணவனும் மனைவியுமாக இருப்பதற்கான அந்த வைப்ரன்ஸ் உள்ளே இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு கிறிஸ்தவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடையில நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காம அப்படியே தொடர்ந்து ஒரு சில நபர் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளையும் அந்த எச்சரிக்கைகளையும் ஒருவன் தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருப்பானால் ஒரு சில சூழ்நிலையில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் முழுவதுமாக அந்த அந்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு விதமாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோமாவில் இருக்கிறது. ஓகேவா? கோமாவில் இருக்கக்கூடியவங்க, அந்த கோமாவில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஆனால் கோமாவில் இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை அவங்க சாகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோமாவில் இருக்கிறவங்கள நாம் கொல்றதுக்கும் நம்ம நாட்டில் அனுமதியே கிடையாது. ஓகே, கருணை கொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, மர்சி கில்லிங். அது கோமாவில் இருக்கிறவங்களெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் நம்ம நாட்டில் அதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. ஏன்னா கோமாவில் இருக்கிறவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கேட்டகரி இருக்குது. பிரெயின் டெட் அது வேறு விஷயம். பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப அந்த பிரெயின் ரெக்கவரே ஆகாது. ஆனால் கோமாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் ஆக்டிவாக தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால எதுவுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் செய்ய மாட்டாங்க. தே ஆர் ஆஸ் லைக் அஸ் டெட் பட் தே ஆர் நாட் டெட். இந்த மாதிரியான ஒரு நிலை, ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆவிக்குரிய கோமா, அந்த மாதிரியான ஒரு சூழல் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாம் ஆவியானவரை
ஆவியானவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவு சரியான விதத்திலே நாம் வந்து அது கையாளப்படணும். அதை ஆவியானவர் நம்ம எப்படி நடத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வந்து நடத்தப்படணும். ரொம்ப முக்கியமாக இந்த எம்பவரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவராலே தொடர்ந்து பலப்படுத்தப்படுவது. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி முழுவதுமாக ஆண்டவர் நடத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அது நாம் தொடர்ந்து அதை வந்து நாம் சரியான விதத்திலே நம்முடைய அந்த உறவை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாகவும் கவனம் உள்ளவர்களாகவும் இருப்போமானால் அது தொடர்ந்து நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்முடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றவும் புதிய வாழ்க்கை நமக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக வரவும் ஆண்டவர் உதவி செய்வார். அந்த உறவு அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து ஒரு வைப்ரண்ட்டான ஒரு உறவாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாம் அந்த உறவு வைப்ரண்ட்டாக இல்லாமல் அப்படியே முழுவதுமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ ஓரளவு இந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவது அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அந்த அந்த கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம், எப்போ பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதும், இரண்டாவது தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பெறுவது அப்படிங்கிறது ஒரு நேரம் நடக்கிறது தான். ஆனால் அந்த பலப்படுத்தப்படுவது அது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ அதில் நாம் அதிகமான முக்கியத்துவத்தை நாம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கையாக, ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.